வணக்கம் நேயர்களே, இது புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸில். இது நம் உலகத்தில் கல்வி உலகம். வணக்கங்க. நம்ம புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸ்ல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நம் உலகத்துல கல்வி உலகம் வேலை வாய்ப்பு உலகம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். அதுபடி இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? கொல்கத்தாவில் செயல்பட்டு வர இந்தியாவோட முன்னணி அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனமான போஸ் இன்ஸ்டிடியூட்ல காலியாக உள்ள ஆய்வக உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவங்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜூனியர் ஆய்வக உதவியாளர் பணி எத்தனை காலியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 13 காலி இடங்கள் இருக்குது. இதுக்கான கல்வி தகுதி என்னன்னா, அறிவியல் பிரிவுல இளங்கலை பட்டம் பெற்றிருக்கணும். அதோட ஆய்வக பணியில அனுபவமும் பெற்றிருக்கணும். லெபார்டரி டெக்னீஷியன்ஷிப் பிரிவுல டிப்ளமோ முடிச்சிருக்கிறதோட எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் பத்திய அடிப்படை தகவல்களை தெரிஞ்சிருக்கிறது விரும்பத்தக்கது. இதுக்கான வயது வரம்பு 30க்குள்ள இருக்கணும். இந்த பணிக்கு தேவையானவங்க எப்படி தேர்வு செய்யப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமா தகுதியானவங்க தேர்வு செய்யப்படுவாங்க. இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் தானே கேக்குறீங்க? முகவரியை குறிச்சுக்கோங்க. www.bic.bocinst.emet.in. மறுபடியும் இந்த இணையதள முகவரியை சொல்றேன், குறிச்சுக்கோங்க. www.bic.bocinst.emet.in அப்படிங்கிற இணையதளத்துல ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கணும். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து தகவல்களையும் படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு பின்னாடி நீங்க தகுதியானவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு விண்ணப்பிங்க. சந்தேகம்லாம் இருந்துச்சுன்னா webmaster@bic.bocinst.emet அப்படிங்கிற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளலாம். மறுபடியும் அந்த மின்னஞ்சல் முகவரியை சொல்றோம், குறிச்சுக்கோங்க. webmaster webmaster@bic.bocinst.emet.in. ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இந்த மாசம் 6ஆம் தேதி. தபால் மூலமா விண்ணப்பிக்க 16ஆம் தேதி, அதாவது 16/5/2013 கடைசி நாள். இன்னும் முழுமையான விவரங்கள் வேணுங்கிறவங்க bic.bocinst.emet.in அப்படிங்கிற இணையதளத்தை பாருங்க. மேற்கு வங்காளத்தில் இருக்கிற மாநில மின் பகிர்மான கழகத்துல காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புறதுக்கு தகுதியானவர்கள்ட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. என்ன பணின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல்ல அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பணி. மொத்தம் 167 காலியிடங்கள் இருக்கு. வயது வரம்புன்னு பாத்தீங்கன்னா 27 வயசுக்குள்ள இருக்கணும். இதுக்கான கல்வி தகுதி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதுல ஏதாவது ஒண்ணுல பிஇ இல்லாட்டினா பிடெக் முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் காலியிடங்கள் 25 இருக்குது. அதுக்கான வயது வரம்பு 27க்குள்ள இருக்கணும். இதுக்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பாடத்துல பிஇ இல்லாட்டினா பிடெக் முடிச்சிருக்கணும். எலக்ட்ரிக்கல் சிவில் மட்டும் இல்லாம ஐடி அண்ட் சி, அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரிவிலையும் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான 40 காலியிடங்கள் இருக்குது. இதுக்கும் வயது வரம்பு 27க்குள்ள தான் இருக்கணும். கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா தகவல் தொழில்நுட்பம், கம்ப்யூட்டர் அறிவியல் பிரிவுகளை பிஇ இல்லாட்டினா பிடெக் முடிச்சிருக்கணும். எம்சிஏ முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் HR&A, அதுக்கு 20 காலியிடங்கள் இருக்குது. இதுக்கு 27 வயசுக்குள்ள இருக்கணும். ஏதாவது ஒரு துறையில பர்சனல் மேனேஜ்மெண்ட் இல்லாட்டினா ஹியூமன் ரிசோர்ஸ் துறையில MBA, MPM, MHRM போன்ற ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு முடிச்சிருக்கணும். அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜர் F&A, அதுக்கான காலியிடங்கள் 18 இருக்குது. வயது வரம்பு 27க்குள்ள இருக்கணும். கல்வி தகுதி ஏதாவது ஒரு பட்டப்படிப்போட CA இல்லாட்டினா ICWA இல்லாட்டினா நிதியியல்ல MBA முடிச்சிருக்கணும்.
இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான பணி பார்த்தோம். இனி சப் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கான பணியிடங்களை பத்தி பார்க்கலாம். இதுல எலக்ட்ரிக்கல்ல சப் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு 125 காலி இடங்கள் இருக்கு. வயது வரம்பு 27க்குள்ள இருக்கணும். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பிரிவுல 3 வருட டிப்ளமோ முடிச்சிருந்தா போதும். அடுத்து சிவில் சப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பணிக்கு 9 காலி இடங்கள் இருக்குது. வயது வரம்பு 27க்குள்ள இருக்கணும். கல்வி தகுதி சிவில் இன்ஜினியரிங் பாடத்துல 3 வருட டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இதுக்கு தேவையான நபர்கள் எப்படி தேர்வு செய்யப்படுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு மூலமா தகுதியானவர்கள் இந்த பணிக்கு தேர்வு செய்யப்படுறாங்க. விண்ணப்ப கட்டணம் முதல் 5 பணிகளுக்கு 400 ரூபாய், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அந்த மாதிரியான பணிகளுக்கு 400 ரூபாய், அதோட அசிஸ்டன்ட் மேனேஜருக்கும் 400 ரூபாய் தான். அந்த சப் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் பார்த்தோம் இல்லையா, அதுக்கு 300 ரூபாய் தான் விண்ணப்ப கட்டணம். இதை யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியன் வங்கியில தான் ஏதாவது ஒரு கிளையில பணமா செலுத்தணும். பணம் செலுத்த தேவையான சலானை நம்ம இணையதளத்துல பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. எப்படி விண்ணப்பிக்கணும்னு கேக்குறீங்களா? www.wbsedcl மறுபடியும் சொல்றேன், wbsedcl.in அப்படிங்கிற இணையதளம் மூலமா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கணும். அந்த ஆன்லைன் செஞ்ச விண்ணப்ப பதிவு அட்டை அப்புறம் இந்த சான்றிதழ்களோட நகல்கள் சென்று சேர கடைசி நாள்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 13ஆம் தேதி. இன்னும் முழுமையான விவரங்கள் வேணுங்கிறவங்க www.wbsedcl.in அப்படிங்கிற இணையதளத்தை பாருங்க. திருவனந்தபுரத்துல செயல்பட்டு வர அறிவியல் தொழில்நுட்ப மையத்துல, அதாவது CSIRல காலியாக உள்ள உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 1 அப்படிங்கிற 2 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுங்க. மாத உதவி தொகைன்னு பாத்தீங்கன்னா 9500 ரூபாய் கொடுக்கறாங்க. வயது வரம்பு 25க்குள்ள இருக்கணும். கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல், இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், செராமிக் டெக்னாலஜி இதுல ஏதாவது ஒரு துறையில 60% மதிப்பெண்களோட டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அடுத்து ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 2 9 காலி இடங்கள் இருக்கு. இதுக்கான மாத உதவி தொகை 12000 ரூபாய். 28 வயசுக்குள்ள இருக்கணும். அதுக்கான கல்வி தகுதின்னு பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ் இதுல ஏதாவது ஒரு பிரிவுல 55% மதிப்பெண்களோட முதுகலை பட்டம் பெற்றிருக்கணும். அடுத்து SRF சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இல்லாட்டினா RA ரிசர்ச் அசிஸ்டன்ட், அதுக்கான காலியிடம் 1 இருக்கு. மாத உதவி தொகை 14000 ரூபாய். 32 வயசுக்குள்ள இருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதுல ஏதாவது ஒரு பிரிவுல முதுகலை பட்டமும் சம்பந்தப்பட்ட அறிவியல் பிரிவுல 2 ஆண்டு காலம் ஆராய்ச்சி பணி அனுபவமும் பெற்றிருக்கணும். இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்னா, விண்ணப்பதாரரோட பெயர், விண்ணப்பிக்கும் பணியோட பேரு, பிறந்த தேதி, தந்தை பெயர், முகவரி, சாதி, பாலினம், கல்வி தகுதி, பணி அனுபவம் இது எல்லாத்தையும் விவரங்கள் அடங்கிய பயோடேட்டாவை தயார் செஞ்சு அதை பூர்த்தி செஞ்சு தேவையான அனைத்து சான்றிதழ்களோட நகல்களையும் அட்டஸ்ட் செஞ்சு அனுப்பணுமா. விண்ணப்பிக்க வேண்டிய மின்னஞ்சல் முகவரின்னு பாத்தீங்கன்னா rajunus@niist.res.in. மறுபடியும் சொல்றோம், குறிச்சுக்கோங்க, rajunus@niist.res.in. இன்னும் முழுமையான விவரங்கள் வேணுங்கிறவங்க www.nist.res.in அப்படிங்கிற இணையதளத்தை பாருங்க. விண்ணப்பிக்க கடைசி தேதி இந்த மாசம் 13ஆம் தேதி தான். வீரா, ஏன் இப்படி குப்பையை தெருவுல கொட்டுற? குப்பையை தெருவுல கொட்டாம வீட்லயே அங்க கொட்ட முடியும்? இப்படிதான் நினைக்கிறதுனாலதான் நம்ம நாடே வீணா போய்கிட்டு இருக்கு. நீ குப்பைய வெளியே கொட்டுறது சிக்கனம் இல்லாம தண்ணீரையும் கேஸையும் உபயோகப்படுத்துறது கூட ஒரு பற்ற செயல் தான். என்னங்க திடீர்னு இப்படி சொல்றீங்க? நான் என்னங்க செஞ்சேன்? அப்படி இல்லம்மா, நம்ம நாட்டை காப்பாத்தணும்னா பல விஷயங்களை கண்டிப்பா கடைபிடிச்சுதான் ஆகணும். என்னங்க சொல்றீங்க? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். முதல்ல நம்ம பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும். 2வது சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். 3வது நாம தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்தணும். கேஸையும் மின்சாரத்தையும் சிக்கனமா பயன்படுத்தணும். என்னங்க நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்த மறந்துட்டீங்களே. அது என்னமா?
இப்ப நம்ம சொன்னதை எல்லா விஷயத்தையும் நம்ம குழந்தைங்களும் கடைபிடிக்கணும். பரவாயில்லையே, நீ கூட சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்ட. இது மாதிரியே எல்லா மக்களும் சட்டுன்னு புரிஞ்சுக்கிட்டா நம்ம நாடே நல்லாதான் இருக்கும். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் மேற்கு வங்க மாநிலம் பிரன்பூரில் செயல்பட்டு வர்ற ஸ்டீல் ஆலையில காலியாக உள்ள டெக்னீஷியன் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவங்கிட்ட இருந்து ஆன்லைன் மூலமா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. மொத்த காலியிடங்கள்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 605. இதுல என்னென்ன பணிகள் இருக்கு, அதுக்கான கல்வி தகுதி என்னன்னு பார்க்கலாம். ஆபரேட்டர் கம் டெக்னீஷியன் ட்ரெயினி கிரேட் S3, மொத்த காலியிடங்கள் 300. இதுல மெக்கானிக்கல் 75, எலக்ட்ரிக்கல் 75, மெட்டலர்ஜி 40, எலக்ட்ரானிக்ஸ் 35, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 35, கெமிக்கல் 20, செராமிக்ஸ் 10, சிவில் 10. இதுக்கு கல்வி தகுதி அந்த சம்பந்தப்பட்ட பிரிவுகள்ல 3 வருட முழு நேர டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அடுத்து அட்டெண்டன்ட் கம் டெக்னீஷியன் ட்ரெயினி கிரேட் S1, மொத்த காலியிடங்கள் 300. இதுக்கு ஃபிட்டர் 95, எலக்ட்ரீஷியன் 80, வெல்டர் 30, ஏர் கண்டிஷனிங் ஆர் ரெஃப்ரிஜரேஷன் 20, டிராட்ஸ்மேன் 10, எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக் 30, மெஷினிஸ்ட் 10, டர்னர் 10, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்ஸ் 5, IT அண்ட் ESM 10. இதுக்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சியோட சம்பந்தப்பட்ட பிரிவுல ITI முடிச்சிருக்கணும். அடுத்து ஆபரேட்டர் கம் டெக்னீஷியன் பாய்லர் ஆபரேஷனுக்கு கிரேட் S3ல 5 காலியிடங்கள் இருக்குது. 3 வருட டிப்ளமோ தேர்ச்சியோட பாய்லர் காம்பிடென்சி சான்றிதழ் படிப்பை முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்றிருக்கணும். பணிக்கு தேர்வு செய்யப்படுறவங்களுக்கு 2 ஆண்டு பயிற்சி அளிக்கப்படும். ஆபரேட்டர் கம் டெக்னீஷியன் பிரிவினருக்கு பயிற்சியின் போது முதலாம் ஆண்டுல மாதத்துக்கு 10,700 வீதமும், 2ஆம் ஆண்டுல மாதத்துக்கு 12,200 வீதமும், பயிற்சிக்கு பின்னாடி மாதத்துக்கு 9,160 ரூபாய் 3% சேர்த்து 13,150 ரூபாய் வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம் SC ST மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 50 ரூபாய், மற்றவர்களுக்கு 250 ரூபாய். இதுக்கான தேர்வு செய்யப்படுற முறைன்னு பாத்தீங்கன்னா எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வு, மருத்துவ சோதனையின் அடிப்படையில தகுதியானவங்க தேர்வு செய்யப்படுவாங்க. விண்ணப்பிக்க விருப்பமுள்ள விண்ணப்பதாரர்கள் www.sailsail.co.in அப்படிங்கிற இணையதளத்துல ஆன்லைன்ல மட்டுமே விண்ணப்பிக்கணும். ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இந்த மாசம் 13ஆம் தேதி. மேலும் முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க www.sail.co.in அப்படிங்கிற இணையதளத்தை பாருங்க. மத்திய இடைநிலை கல்வி வாரியத்துல பல்வேறு துறைகள்ல காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப தகுதியானவங்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மொத்த காலியிடங்கள்னு பாத்தீங்கன்னா 221. இது துறையும் துறைவாரையான காலியிடங்களும் என்னன்னு பார்க்கலாம். செக்ரட்டரிக்கு 1 காலியிடம், ரீஜெனரல் டைரக்டர் 1, இன்டர்னல் ஆடிட்டர் மற்றும் பினான்சியல் அட்வைசர் 1, இணை பேராசிரியர் மற்றும் கூடுதல் இயக்குனர் 1, உதவி பேராசிரியர் மற்றும் இணை இயக்குனர் 3, உதவி பேராசிரியர் மற்றும் இணை இயக்குனர் 1 காலியிடம், கூடுதல் இன்டர்னல் ஆடிட்டர் மற்றும் பினான்சியல் அட்வைசர் 1 காலியிடம், உதவி செயலாளர் 4, புரோகிராமர் 2, உதவி பேராசிரியர் மற்றும் துணை இயக்குனர் 1, உதவி பேராசிரியர் மற்றும் இணை இயக்குனர் கணிதத்துல 3, உதவி பேராசிரியர் மற்றும் உதவி இயக்குனர் 22, அக்கவுண்ட்ஸ் ஆபீசருக்கு 4 காலியிடங்கள், உதவி பொது தொடர்பு அதிகாரிக்கு 1, அசிஸ்டன்ட் புரோகிராமர் 6, பிரிவு அலுவலர் சட்டத்துல 2, ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் 2, சீனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் 2, சீனியர் அக்கவுண்டன்ட் 17, ஜூனியர் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர் 1, சீனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட் 1, ஜூனியர் ரிசர்ச் அசிஸ்டன்ட் 2, ஸ்டெனோகிராஃபர் 23, பொது தொடர்பு உதவியாளர் 6, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் 1, இந்தி உதவியாளர் 1, அசிஸ்டன்ட் ஸ்போர்ட்ஸ் 9, ரெக்கார்ட் கீப்பர் 1, எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட் 17, அப்சர்வர்கள் 8, அக்கவுண்டன்ட் 22, ஜூனியர் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் 3, ஜூனியர் அக்கவுண்ட்ஸ் 44, ஜூனியர் அப்சர்வர்கள் 8.
மத்திய அரசோட விதிமுறைகளின்படி அனைத்து பகுதிகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்கப்படும். விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பொது பிரிவினர் மற்றும் ஓபிசி பிரிவினர் மட்டும் நெட் பேங்கிங் மூலமா கட்டணம் செலுத்தணும். இன்னும் கல்வி தகுதி, பணி அனுபவம், சம்பளம், பணி செய்ய வேண்டிய இடம் உள்ளிட்ட விவரங்களை தெரிஞ்சுக்க www.cbse.nic.in அப்படிங்கிற இணையதளத்தை பாருங்க. www.cbse.nic.in. ஆன்லைன்ல விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாசம் 8ஆம் தேதி. புதுதில்லியில் செயல்பட்டு வரும் கெயில் நிறுவனத்தில் காலியாக இருக்க கெமிக்கல் என்ஜினியர் பணியிடங்களுக்கான அறிவிப்பு இது. பணின்னு பாத்தீங்கன்னா முதன்மை என்ஜினியர் வேதியியல், மொத்த காலி இடங்கள் 30. இதுக்கான கல்வி தகுதி கெமிக்கல், பெட்ரோகெமிக்கல், கெமிக்கல் டெக்னாலஜி, பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி இந்த பிரிவுகள்ல குறைந்தபட்சம் 65% மதிப்பெண்களோட இளங்கலையில பட்டம் பெற்றிருக்கணும். வயது வரம்பு 30க்குள்ள இருக்கணும். தேர்வு செய்யப்படும் முறை குழு விவாதம், நேர்முக தேர்வு அடிப்படையில தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க. பொது மற்றும் ஓபிசி அதாவது என்சிஎல் பிரிவினருக்கு 200 ரூபாய் விண்ணப்ப கட்டணம். இதனை கெயில் இந்தியா லிமிடெட் அப்படிங்கிற பெயர்ல புதுதில்லியில மாற்றத்தக்க வகையில டிடியா எடுத்து அனுப்பணும். எஸ்சி, எஸ்டி மற்றும் பிடபிள்யூடி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்கிற முறைன்னு பாத்தீங்கன்னா www.gailonline.com அதாவது www.gailonline.com அப்படிங்கிற இணையதளத்தின் வழியா ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி இந்த மாசம் 7ஆம் தேதி. ஆன்லைன்ல விண்ணப்பிச்ச பதிவிறக்கம் செஞ்ச நகல் சென்று சேர கடைசி நாள்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 21ஆம் தேதி. இன்னும் முழுமையான விவரங்கள் அறிய www.gailonline.com அப்படிங்கிற இணையதளத்தை பாருங்க. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறுவனத்தில் காலியாக இருக்கிற டெக்னிக்கல் உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப தகுதியானவங்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. டெக்னிக்கல் உதவியாளர் ஏ பிரிவு மொத்தம் 183 காலியிடங்கள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ், கணிதம், இயற்பியல் இதுல ஏதாவது ஒரு துறையில எம்எஸ்சி முடிச்சிருக்கணும். வயது 30க்குள்ள இருக்கணுங்க. அடுத்து சயின்டிஸ்ட் பி அதாவது விஞ்ஞானி பி மொத்தம் 34 பணியிடங்கள் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் டெலிகம்யூனிகேஷன் ஆகிய ஏதேனும் ஒரு துறையில பிஇ அல்லது பிடெக் முடிச்சிருக்கணும். வயது 30க்குள்ள இருக்கணும். விண்ணப்பிக்க கடைசி தேதின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 8ஆம் தேதி. இன்னும் முழுமையான விவரங்கள் தெரிஞ்சுக்க http://recruitment.nielt.in அப்படிங்கிற இணையதளத்தை பாருங்க. அருண், எப்ப வரன்னு போன? ஏன்பா இவ்வளவு லேட்டு? இல்லம்மா, ஒரு பிளைண்ட் அங்கிள் ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு உதவி கேட்டாரு. அதான் அவரை கூட்டிட்டு போய் விட்டு வந்தம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இப்படி முடியாதவங்களுக்கு நாம செய்யற உதவிதான் மனுஷங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஒற்றுமையா இருக்க காரணமா இருக்குது. இந்த மாதிரி உதவி யார் கேட்டாலும் செய்யணும். சரியா? சரிம்மா. வேண்டும் ஒருமைப்பாடு, வேண்டாம் நமக்குள் வேறுபாடு. மத்திய அரசு துறைகள்ல என்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருக்கா? அப்ப யுபிஎஸ்சி தேர்வுல இருந்து அழைப்பு விடப்பட்டிருக்கு. மத்திய அரசு துறையில சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன் பிரிவுகள்ல 763 என்ஜினியர் பணியிடங்கள் காலியா இருக்கு. இதுக்கு யுபிஎஸ் தேர்வு மூலமா ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட இருக்காங்க. பிஇ பட்டம் பெற்றவர்கள் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். 1/1/2013 அன்னைக்கு 21-30 வயதுக்குள்ள இருக்கணும். www.upsconline.nic.in அப்படிங்கிற இணையதளம் மூலம் ஆன்லைன்ல மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். தேர்வு நாள்னு பாத்தீங்கன்னா ஜூன் 28. விண்ணப்பிக்க கடைசி நாள் மே 6.
சர்வீசஸ் தேர்வு, மத்திய அரசு துறைகளில் காலியா இருக்கிற டாக்டர் பணியிடங்களுக்கு நடத்தப்படுற ஒருங்கிணைந்த மருத்துவ சர்வீசஸ் தேர்வுக்கு MBBS படிச்சவங்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. தகுதி MBBS படிச்சிருக்கணும். வயது 1/1/2013 அன்னைக்கு 32க்குள்ள இருக்கணும். ஆன்லைன்ல விண்ணப்பிக்க கடைசி நாள் மே 6. தேர்வு நாள்னு பாத்தீங்கன்னா ஜூன் 30. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அதாவது EPF அலுவலகத்துல பல்வேறு மாநிலங்கள்ல உள்ள கிளைகள்ல காலியாக உள்ள ஜூனியர் இன்ஜினியர் சிவில், ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் பணிகளுக்கு மத்திய மாநில அரசு பணிகள்ல உள்ளவங்க இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. பணின்னு பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் சிவில் மொத்தம் 17 இடங்கள்ல, அதாவது டெல்லியில 2 இடங்கள்ல, ஹரியானா, இமாச்சல பிரதேசம், ஆந்திரா, கோவா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஒடிசா, மத்திய பிரதேசம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள்ல தலா ஒரு இடத்துலயும், மகாராஷ்டிரால 4 இடங்களும் காலியா இருக்கு. ஜூனியர் என்ஜினியர் எலக்ட்ரிக்கல்ல 11 இடங்கள். ஆந்திரா, டெல்லி, குஜராத், ஹரியானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், நேட்ரஸ் அதாவது புதுதில்லியில இருக்கிற நேட்ரஸ், தலைமை அலுவலகமான புதுதில்லி ஆகிய மாநிலங்களையும் தலா ஒரு இடம் காலியா இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி சிவில் அல்லது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் பாடங்கள்ல ஏதாவது ஒன்றுல டிப்ளமோ, அரசு துறையில இதே போன்ற பணியில 3 ஆண்டுகளுக்கு குறையாமல பணியாற்றிருக்கணும். வயதுன்னு பாத்தீங்கன்னா 15/5/2013 படி 56க்குள்ள இருக்கணும். மாதிரி விண்ணப்பம் மற்றும் கூடுதல் விவரங்களுக்கு www.epfindia.gov.in அப்படி இல்லைன்னா www.epfindia.nic.in ஆகிய இணையதளங்களை பாருங்க. விண்ணப்பிக்க கடைசி நாள் மே மாதம் 15ஆம் தேதி. இந்தியாவில் உள்ள விமான நிலையங்கள்ல இருக்கிற பணிகளான ஆபரேஷனல், டெர்மினல் மற்றும் சரக்கு வசதிகளை ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற AAI அமைப்பு செஞ்சு வருது. இந்த அமைப்பு 1995ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா மற்றும் நேஷனல் ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படிங்கிற இரண்டையும் ஒருமித்து உருவாக்கப்பட்டது. இந்திய விமான நிலையங்களை சர்வதேச தரத்திற்கு முன்னேற்றுவது இந்த அமைப்போட முக்கிய நோக்கங்கள்ல ஒன்னா இருக்குது. இந்த நிறுவனத்துல ஜூனியர் அசிஸ்டன்ட் பிரிவில் உள்ள 245 காலியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு வந்திருக்கிறது. என்னன்னு பாத்தீங்கன்னா AAI-யின் இளநிலை உதவியாளர் பணிக்கு விண்ணப்பிக்கிறவங்க 30/12/2012 அன்னைக்கு 30 வயதுக்கு உட்பட்டவரா இருக்கணும். 10ஆம் வகுப்பை முடிச்சுட்டு மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல், ஃபயர் போன்ற பிரிவுகள்ல ஏதாவது ஒரு பிரிவுல 3 ஆண்டு டிப்ளமோ படிப்பை முடிச்சவங்களும், +2 அளவிலான படிப்பை குறைந்தபட்சம் 50% மதிப்பெண்களோட முடிச்சவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். +2 அளவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்களுக்கும், NCC அப்படின்னு சொல்லப்படுற தேசிய மாணவர் படையில B சான்றிதழ் முடித்தவங்களுக்கும், ஏவியேஷன், ரெகுலர் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ஃபயர் சர்வீஸ் அனுபவம் பெற்றவங்களுக்கும், AAI-யின் தீ பாதுகாப்பு பயிற்சி முடிச்சவங்களுக்கும், நேஷனல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் நாக்பூர்ல படிச்சவங்களுக்கும் முன்னுரிமை உள்ளதாங்க. இதர விவரங்கள் வேணுங்கிறவங்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டியின் ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவிக்கு விண்ணப்பிக்கிறவங்க 100 ரூபாய்க்கான DD-ய ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பெயர்ல சென்னையில மாற்றத்தக்கதா எடுக்கணும். எழுத்து தேர்வு மூலமா இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. எழுத்து தேர்வு கோயம்புத்தூர், பெங்களூரு, திருவனந்தபுரம் மற்றும் விசாகப்பட்டினம் ஆகிய மையங்கள்ல நடத்தப்படும். பரிந்துரைக்கப்பட்ட படிவ மாதிரியிலான விண்ணப்பத்தை முழுமையா நிரப்பி தி ரீஜனல் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர், ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் ஆஃப் இந்தியா, சதர்ன் ரீஜன், சென்னை 27 அப்படிங்கிற முகவரிக்கு DD-யோட அனுப்பணும். இன்னும் முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த இணையதளத்தை பாருங்க. www.aai.aero அப்படிங்கிற இணையதளத்துல எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ்ல போய் ரெக்ரூட்மெண்ட் சைட பாருங்க. அங்க ஒரு PDF ஃபைல் இருக்கும். அதை ஓபன் பண்ணி தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கங்க. விண்ணப்பங்கள் சென்று சேர கடைசி நாள் இந்த மாசம் 30ஆம் தேதி. மேடம், டைம் என்ன?
5:45. மேடம் மேடம் ஐயோ, என் செயின் எடுத்துட்டு ஓடுறானே, யாராச்சும் புடிங்க, சீக்கிரம் வாங்க யாராச்சும். ஏமா என்னாச்சு? என்னோட செயின், என் செயின் எடுத்துட்டு ஓடுறாங்க. இதுக்குதான் ரோட்ல கேர்லெஸ்ஸா நடந்து போக கூடாது. எப்பவுமே ரோட்ல நடக்கும்போது பாதுகாப்பா நடந்து போகணும். ரோட்ல மட்டும் இல்லைங்க, ட்ரெயின்ல, பஸ்ல, எங்க போனாலும் நாம தான் பாதுகாத்துக்கணும். நீங்க சொல்றது சரிதாங்க. கவனம் இல்லாததுனாலதான் இப்படி நடந்தது. இனிமே நானும் கவனத்தோட நடந்துக்கிறேன். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தை தலைமையகமாக கொண்டு இயங்கி வர்ற கெல்ட்ரான் நிறுவனத்துல ஆயிரக்கணக்கானோர் பணிபுரியுறாங்க. இதுல மனிதவளம் தொடர்புடைய HR கன்சல்டன்ட்களை பணி நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு வந்திருக்கு. இந்த பணியிடங்கள் கோழிக்கோடுல இருக்க அறிவுத்திறன் மையத்துல நிரப்பப்பட இருக்கு. கெல்ட்ரான் நிறுவனத்துல HR கன்சல்டன்ட் பதவிக்கு விண்ணப்பிக்கிறவங்க HR பிரிவுல MBA முடிச்சிருக்கணும். கடந்த 2011-12 இந்த படிப்பு முடிச்சவங்க அதுக்கப்புறம் இந்த வருடம் இறுதித் தேர்வு எழுதுறவங்க கூட இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். விற்பனை பிரிவுல 2 வருடங்கள் வரை அனுபவம் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொன்னாலும் ஆஃப் கேம்பஸ் முறையில புதிதா MBA படிப்பை முடிக்கும் ஃப்ரெஷர்களுக்கு இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். இதுல மற்ற தகவல்கள்னு பாத்தீங்கன்னா குழுவாக பணியாற்றுற திறமை, சிறந்த தகவல் பரிமாற்ற திறன், மனித வளத்திறன், உறவு மேலாண்மை திறன் போன்ற திறமைகளை தேவைப்படும் பதவி இது. பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கறதா இந்த பதவியோட அடிப்படை தன்மையே. அதனால இந்த குணாதிசயங்களை கொண்டவர்கள் மட்டுமே இந்த பதவிக்கு பொருத்தமா இருப்பாங்க. இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க கெல்ட்ரான் நாலேஜ் சென்டர், 3rd floor, அம்பேத்கர் பில்டிங், ரயில்வே ஸ்டேஷன் லிங்க் ரோட், கேலிக்கட், கேரளா அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பணும். விண்ணப்பங்கள் கிடைக்க கடைசி நாள் இந்த மாசம் 12ஆம் தேதி. இணையதள முகவரி www.kbccp.org. மறுபடியும் சொல்றோம், குறிச்சுக்கோங்க, www.kbccp.org. இந்திய ராணுவத்துல வர 2014 முதல் துவங்கப்பட உள்ள டெக்னிக்கல் கிரேடு கோர்ஸுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. திருமணமான மற்றும் திருமணமாகாத பொறியியல் பட்டதாரிகள், ஏற்கனவே இந்தியாவின் பாதுகாப்பு படைகள்ல பணியாற்றி வரும் ஊழியர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம். இந்திய ராணுவத்தோட டெக்னிக்கல் கிரேடு படிப்பு சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஆட்டோமொபைல், ஏரோநாட்டிக்கல், கம்ப்யூட்டர், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபுட் டெக், பயோடெக், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜி உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நடத்தப்பட இருக்கு. இப்போ பொறியியல் படிப்பின் இறுதி ஆண்டில் இருக்கிறவங்களும் ஏற்கனவே ராணுவ பதவியில இருக்கிறவங்களா இருந்தாலும் MA, MC போன்ற படிப்புகளை முடிச்சவங்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த படிப்பின் போது 21,000 ஸ்டைஃபண்டா வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு. பொறியியல் பட்டதாரிகளா இருந்தா வயது 20 to 27க்கு உட்பட்டு இருக்கணும். குறைந்தபட்ச கல்வி தகுதிகளோட சில குறைந்தபட்ச உடல் தகுதிகளும் இந்த படிப்பை மேற்கொள்ள தேவைப்படும். விண்ணப்பங்கள் தகுதி அடிப்படையில் பரிசீலிக்கப்பட்டு SSP நேர்காணல் மூலமா உடல் தகுதி அறியும் தேர்வு மூலமா தேர்ச்சி செய்யப்படுவாங்க. இந்த படிப்புக்கு ஆன்லைன் முறையில விண்ணப்பிக்கணும். அதுக்கு பின்னாடி கிடைக்கிற பிரிண்ட் அவுட்டை டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ரெக்ரூட்டிங், TGC செக்ஷன், வெஸ்ட் பிளாக் அண்ட் 3, RK புரம், நியூ டெல்லி 110066 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பணும். இந்த விண்ணப்ப படிவத்தோட உரிய ஆவணங்களை இணைச்சு அனுப்பணும். விண்ணப்பங்கள் சென்று சேர கடைசி நாள் வரும் ஜூன் 20ஆம் தேதி. LIC நிறுவனத்துல பேங்க் இன்சூரன்ஸ் பணிகளை சார்ந்த மார்க்கெட்டிங் பணிகளை செய்யறதுக்கு 157 பினான்சியல் சர்வீசஸ் எக்ஸிகியூட்டிவ் காலியிடங்களை நிரப்பதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த காலியிடங்கள் LICயின் தென்மண்டலத்தில் உள்ள 13 கோட்டங்கள்ல கோட்ட வாரியா நிரப்பப்பட இருக்குது. LICல FSC பதவிக்கு விண்ணப்பிக்கிறவங்க 35 வயதுக்கு உட்பட்டவரா இருக்கணும். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் மூலமா ஏதாவது ஒரு பிரிவில் பட்டப்படிப்பை முடிச்சிருக்கணும். பணியிடங்கள் கோட்ட வாரியா நிரப்பப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதுனால எந்த கோட்டத்திலையும் பணிபுரிய விரும்புகிறோமோ அந்த கோட்ட அலுவலகத்திற்கு விண்ணப்பிக்கணும்.
எல்ஐசியோட பினான்சியல் சர்வீசஸ் எக்ஸிகியூட்டிவ் பதவிக்கு எழுத்துத் தேர்வு மற்றும் நேர்காணல் அப்படின்னு 2 கட்ட தேர்ச்சி முறை இருக்கும். இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விரும்புறவங்க தங்களோட முழு விவரங்கள் அடங்கிய பயோடேட்டா படிவத்தோட விண்ணப்பங்கள் தேர்வு செய்த கோட்ட அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும். முழுமையான விவரங்களை இந்த நிறுவனத்தின் இணையதளத்துக்கே சென்று தெரிஞ்சுக்கங்க. விண்ணப்பங்கள் சென்று சேர கடைசி நாள் இந்த மாதம் 11ஆம் தேதி. இணையதள முகவரி www.licindia.in www.licindia.in. கனரா வங்கியில காலியாக இருக்க ப்ரொபேஷனரி ஆபீசர், ப்ரொபேஷனரி கிளர்க்ஸ் பணிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இப்பணிக்கு விண்ணப்பிக்க விரும்புறவங்க அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகத்தில் இளநிலை பட்டப்படிப்புல தேர்ச்சி பெற்றிருக்கணும். ப்ரொபேஷனரி ஆபீசர் 21-30 வயசுக்குள்ள இருக்கணும். ப்ரொபேஷனரி கிளார்க் 20-28 வயசுக்குள்ள இருக்கணும். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி மற்றும் மாற்றுத்திறனாளி பிரிவினருக்கு வயது வரம்புல தளர்வு அளிக்கப்படும். எப்படி விண்ணப்பிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் வழியா விண்ணப்பிக்கலாம். ஏப்ரல் 29ஆம் தேதியிலிருந்து மே 15 வரைக்கும் ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாம். ஆஃப்லைன் வழியா விண்ணப்பிக்க வங்கி இணையதளத்திலிருந்து விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், தன்னை பற்றிய சுய விவரம் அடங்கிய பயோடேட்டா மற்றும் கல்விச் சான்றிதழ் ஆகியவற்றை இணைச்சு தி ஜெனரல் மேனேஜர், கனரா பேங்க், ஹியூமன் ரிசோர்சஸ் விங், ஹெட் ஆஃபீஸ், 112 ஜேசி ரோடு, பெங்களூர் 560002 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மே 15ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். கூடுதல் விவரங்களுக்கு www.canarabank.com அப்படிங்கிற இணையதளத்தில் தெரிஞ்சுக்கலாம். ஹைதராபாத்ல இருக்கிற நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் நிறுவனத்துல காலியாக இருக்கிற பேராசிரியர் பணிக்கு தகுதியானவங்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. பேராசிரியர், துணை பேராசிரியர், உதவி பேராசிரியர் இதுக்கான விண்ணப்ப படிவங்களை கல்வி நிறுவன இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செஞ்சு கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களோட பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் மற்றும் கல்வி சான்றிதழ்கள் ஆகியவற்றை இணைத்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், ராஜேந்திர நகர், ஹைதராபாத் 500030 அப்படிங்கிற முகவரிக்கு அனுப்பணும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை ஜூன் 17ஆம் தேதிக்குள்ள அனுப்பணும். விண்ணப்பங்களை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இன்னும் விரிவான தகவல்களுக்கு www.nird.org.in அப்படிங்கிற இணையதளத்தை பார்க்கவும். இத்துடன் கல்வி உலகம் நிறைவடைகிறது. மீண்டும் கல்வி உலகம் உங்கள் புதுவை வாணியில் எதிர்வரும் வெள்ளி அன்று